இன்னைக்கு திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இன்று கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறார். இப்படி ஒவ்வொருத்தரா அதிமுகவிலிருந்து போயிட்டே இருந்தா என்னதான் நடக்குது சார் அதிமுகவில்? இல்லை என்ன சூழ்நிலைக்கு போய் நிற்கும்? என்னன்னா வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டா இப்போ நிறைய பேர் இந்த அரசியல்வாதிகள் போய் சேர்றது பூராமே ஒன்று ஆதாயத்துக்காக, இல்லை தன் மேலே இருக்கக்கூடிய வழக்கில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாமாங்கிறதுக்காக கூட போய் சேரலாம். ஆனால் அவர் சட்டசபையிலேயே முதல்வர் விஜய் என்ன சொல்றாருன்னா, தொடமாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேங்கிறார். இல்லை, நான் அதை அப்படி பார்க்கல. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி ஐயா விஜய் அவர்களினுடைய தலைமையில் இருந்து போய் மக்கள் பணத்தை ஊர் அடித்து உலையில் போட்டால் தான் அது ஊழல். இப்போ ஏற்கனவே ஊழல் இருந்தாங்கன்னா இன்னொரு கட்சியில் இருக்கிற ஆட்களை தண்டிக்கிறத விட தான் கட்சியில் இருக்கிற ஆளை தண்டிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? இன்னைக்கு யாராவது அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து நாம தாவேகா கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம மேல ஊழல் வழக்குகள்லாம் தள்ளுபடி ஆயிரும்னு நினைச்சாங்கன்னா உள்ளபடியா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா தான் மாறுங்கிறது என்னுடைய பார்வை. கட்டாயமா வந்து விஜய் அவர்கள் அந்த ஊழல்வாதிகள் யாரா இருந்தாலும் அவங்க மேல கட்சி பாராபட்சம் இல்லாம, முன்னாடி எந்த கட்சியில இருந்து இப்ப நம்ம கட்சியில இருந்தாலும் எந்த விதமான பாராபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்னொரு கட்சி சின்னத்தில் இருந்து ஜெயிக்கும் போது இதுதான் சிக்கல். இது வைகோ அவர்களுக்கு முன்னாடியே கூட தெரியும். ஏன்னா அவர் வந்து முதல்ல வந்து இவங்க குதிரை பேரன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பயே வைகோ அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இதே மாதிரி தான் எங்கிட்ட இருந்த கம்பம் ராமகிருஷ்ணனை வந்து கூட்டிட்டு போயிட்டு குதிரை பேரம் அவங்க பண்ணாங்க. அதிமுக இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் குதிரை பேரத்தில் தான் கூட்டிட்டு போய் அதே டிக்கெட்டு சின்னத்தை கொடுத்து நீங்க திமுகவுடைய எம்எல்ஏ வாக்குனீங்க, நீங்க தான் இதுக்கு முன்னோடின்னு முதல்ல சொல்லியிருக்காரு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. ஏற்கனவே அதிமுகவில் இருந்த ஒரு 5 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அந்த இடம் இப்போ காலியாக இருக்குது. இன்னைக்கு திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இன்று கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறார். இப்படி ஒவ்வொருத்தராக அதிமுகவிலிருந்து போயிட்டே இருந்தால் என்னதான் நடக்குது சார் அதிமுகவில்? இல்லை என்ன சூழ்நிலைக்கு போய் நிற்கும்? இல்லை, அதிமுகவில் வந்து இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவங்க எல்லாம் இந்த 75 பேர் வெளியே வந்து மாற்று வாக்களித்தாங்க. உடனே அவர் எடப்பாடியார் வந்து கட்சியை வந்து ஒரு நடவடிக்கை துரிதமாக எடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டார், இவர்களை பூரா மாவட்ட செயலாளர்லேருந்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு யாருக்கும் பதவி இல்லை. அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் இவங்க மாவட்ட செயலாளராக இருக்கும். ஏன்னா மாவட்ட செயலாளருங்கிற திராவிட கட்சிகளை பொறுத்து அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் ஒரு குறுநில மன்னர்கள் அவங்கெல்லாம். அவங்க தான் அந்த ஏரியாவுக்கு வந்து மன்னர்களே. அப்போ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு போய் அந்த இடத்துல நமக்கு கீழே இருந்தவங்க கிட்ட போய் இன்றைக்கி அவங்க வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ அவங்களால இதை ஏற்றுக்க முடியல. உடனே நெகோஷியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மறுபடியும் இப்போ சமீபமாக ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அந்த பதவிகளெல்லாம் அறிவிச்சாங்க. நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் துணை பொதுச் செயலாளராக, கேபி முன்சாமி மட்டும் இருந்தார், அவர் கூட இதை பண்ணினாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அமைப்பு செயலாளர் அது இதெல்லாம் வந்து தங்கமணி முதல் கொண்டு எல்லாத்துக்குமே பதவி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவி அவங்களுக்கு ஏற்புடைய பதவியாங்கிறது தெரியல. இப்போ இன்றைக்கி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அந்த கட்சியிலிருந்து ஏன் இத்தனை பேர் வெளியே வராங்கங்கிறது உள்ளபடியே அதிமுக வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய உச்சகட்ட நிலைமையில் இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறது என்னன்னாக்கா, போனால் போகட்டும் போடாங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க, போகிறவங்க போகட்டுங்கிற மாதிரி இருக்கும்போது இது அந்த கட்சிக்கு நல்லதில்லை. இது வந்து கட்டாயமாக அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். இன்னொரு ஒரு படி மேலே போய் என்னென்னா, நான் பல இடத்துல நான் சொன்னது உண்டு, விஜய் அவர்கள் வந்து ஒரு தேதி குறித்து நாள் குறித்து என்னுடைய தலைமையில் நான் வந்து இணையறவங்க போகிறோம், இணையலாம் வாங்க உங்களை நாங்கள் வரவேற்கணும்னு 2 கையும் விஜய் அவர்கள் நீட்டினார்னா பல கட்சியில் பல கூடாரம் காலியாகி போயிருங்கிறது என்னுடைய பார்வை. இப்போ அவர் வந்து அவர் பார்க்காதனாலே இவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படின்னா, அவர் நீங்கள் வாங்கன்னு வாரி அணைச்சிக்கிட்டா எல்லாரும் பல இடத்துல பல டிக்கெட் காலியாகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்குது. என்னென்னா வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டா இப்போ நிறையா பேர் இந்த அரசியல்வாதிகள் போய் சேர்றது பூராமே ஒன்று ஆதாயத்துக்காக, இல்லை தன் மேலே இருக்கக்கூடிய வழக்கில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாமாங்கிறதுக்காக கூட போய் சேரலாம். ஆனால் அவர் சட்டசபையிலேயே முதல்வர் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, தொடமாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேங்கிறார்.
அப்போ அந்த அளவுக்கு வந்து ஆக்ரோஷமா அன்னைக்கு சட்டசபையில சூளுரைச்சிருக்காரு. அப்போ கட்சிக்கு வந்து சேர்றீங்க சேருங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா கட்சியில சேர்றனாலேயே உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் வந்து கவனிக்கப்படாம விட்டுரும், விசாரிக்கப்படாம விட்டுரும்னு நினைச்சு ஏமாந்துராதீங்க. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து வாங்கன்னு கை நீட்டினா குபு 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 குபுன்னு எல்லாரும் வந்து உழுவுறாங்கன்னாலும், அவருக்கு அது தர்ம சங்கடமா போயிரும். அதனால நீங்க வந்து சேர்றீங்க சேருங்க. ஆனா சட்டம் தன் கடமையை செய்யும். நாங்க இதுக்கு முன்னாடி தொட்டவனையும் விடமாட்டோம்ன்னு சொல்லும்போது, அது எல்லாத்தையும் சேர்ந்து தான். வெறும் அது ஒரு கட்சியை சார்ந்து இல்ல. அது எல்லாத்துக்கும் தான் அந்த நடவடிக்கை இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது நியாயமான பேச்சு, நேர்மையான பேச்சு. அப்படிப்பட்ட நியாயமான, நேர்மையான நடவடிக்கையை தான் தாவேகா எடுக்குங்கிறது என்னுடைய பார்வை. அதனாலேயே அவர் வந்து வாங்க வாங்கன்னு வாரி அணைச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. இல்லன்னாலும் நீ வர்றதுன்னா வாங்க. உங்க மேல கேஸ் இருந்துச்சுன்னா அது நடக்கும். அப்படிங்கிற ஒரு இக்கண்ணாவையும் அவரு விஜய் அவர்கள் வைக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அவரு டைரக்ட்டா இப்போ வந்து முன்னாள் அமைச்சர்களாகவோ, இல்ல முக்கிய பொறுப்புல இருந்தவங்கள வந்து நேரடியா அவரு இணைக்காம வச்சிருக்கிறாரா? பொதுச் செயலாளர விட்டு கட்சியில இணைக்க அது ஒரு காரணமா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. நான் அப்படி யூகிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளே போய் வெல்கம் பண்ணிட்டா அது ஒரு ஒரு மாரியா ஒரு ஒரு எம்பரேஸ்மெண்ட்டா இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு வந்து பரவால்ல ஐயா விஜய் முன்னாடியே நம்ம சேர்ந்துருக்கிறோம். நமக்கு வந்து ஒண்ணும் நடக்காது. நம்மளை காப்பாத்திருவாங்கலாம் நினைச்சுக்கிட்டு ஏமாந்துறக்கூடாது. அப்படிங்கிறனாலயும் அவர் இருக்கலாம். அப்படி இனிமேல் இன் ஃபியூச்சர்ல அவருடைய தலைமையில யாராவது வந்து இணையற மாரி இருந்தா கூட இதெல்லாம் அவங்க கிளாரிஃபை பண்ணி தான் வர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த திரு சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காவில் இணைய போகிறதுக்கான தேதி குறிச்சாச்சு. திரு விஜய் அவர்கள் முன்னிலையில் இணைய போகிறாங்கலாம் பேச்சு ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட எம்ஆர் விஜயபாஸ்கரும் அவர்களும் அதிமுகவுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அவருடைய முன்னிலையில் இணைய போகிறான்னு இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப இப்போ 4 பேர் ஏற்கனவே இணைஞ்சாங்க. அவங்க மேலே ஒரு பெரிய வழக்குகள் எதுவும் இல்லாட்ட கூட இப்போ சமீபத்தில் இணைய இருக்கக்கூடிய இவங்க 2 பேர் மேலேயும் வழக்குகள் இருக்குது. ஒரு பெண்டிங்லேயே இருக்குது. திரு சி. விஜயபாஸ்கர் அவர்கள் சிபிஐ வழக்கே இருக்கு. ஆமாம், சிபிஐ வழக்கு இருக்குது. குட்கா ஊழல் வழக்கு ஒன்று தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு ஒன்று இருக்குது. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்கும்போது ஏற்கனவே அவர் வந்து குற்றச்சாட்டின மாதிரி ஊழல் கட்சி அதிமுகன்னு சொன்ன மாதிரி இப்போ இவங்களை சேர்க்கும்போது அது ஒரு பெரிய எம்பாரஸ் ஆகுமே இவங்களுக்கு. அவங்க கொண்ட கொள்கையிலேருந்து மாறுற மாதிரி ஆகுமே. தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் இவங்களெல்லாம் சேர்த்த பிறகு அது எப்படி தூய சக்தி ஆகும்னு எதிர்கட்சிகளாக விமர்சனம் செய்கிறாரு. அதுக்கு ஒரு அடிக்கோல் இந்த மாதிரி ஆகிடுமே. இல்லைண்ணா அதை அப்படி பார்க்கல. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு ஐயா விஜய் அவர்களுடைய தலைமையில் இருந்து போய் மக்கள் பணத்தை ஊற அடித்து உலையில போட்டால் தான் அது ஊழல். இப்போ ஏற்கனவே ஊழல் இருந்தாங்கன்னா இன்னொரு கட்சியில் இருக்கிற ஆட்களை தண்டிக்கிறத விட தான் கட்சியில் இருக்கிற ஆளை தண்டிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தான். பட் அதுக்கான முனைப்பு பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். பாருங்க, என் கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வந்து தண்டனை எடுக்கிறோங்க, தண்டனை கொடுக்குறோம், விசாரிக்கிறோம், நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறோம். நீங்கள் நல்லவனா இல்லையாங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிங்க. ஆனால் சட்டம் என்ன இருக்கோ அது பிரகாரம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக அது செய்யலாமே. அவர் வெளியே இருந்தால் கூட ஒரு அதிமுகலே திமுகலே ஒரு ஊழல்வாதி இருந்தாங்கன்னா கூட அவங்க வந்து அங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். இவர் இங்கே கூப்பிட்டு வந்துட்டு இவரே வச்சு செய்யலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. வச்சு செய்யலாங்கிறீங்க. வச்சு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஊழல் செஞ்சிருக்கிறது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் யாராக இருந்தாலும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவங்க வந்து நிரபராதிகள் தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து 4 முறை 11, 16, 21, 26 தொடர்ந்து 4 தடவை விராலிமலையில் ஜெயிச்சுட்டு வர்றாரு. இந்த தேர்தலில் தான் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. 62,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இவர் மேலே இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, பொதுமக்கள் வாக்களிக்கும் போது அதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் வாக்களிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கட்டாயமா. அப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு அந்த தொகுதியில் நீங்கள் நல்லது செஞ்சிட்டிங்கன்னா ஆஹா ஓகன் புகழ்வாங்க. இவங்க அரசியலில் சில விஷயங்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருந்துக்கிட்டு ஊழல் செய்யும்போது அதை பொதுமக்கள் அவ்வளவு தூரம் சீர்தூக்கி பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா யாருமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்களே. அதை தான் சொல்ல வரேன். அப்போ மக்கள் சபையில் வந்து அவங்க வாக்கு வாங்கி ஜெயிச்சிருந்தாலும், நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அது போய் சேரல. இருந்தாலும் 62,000 வாக்கில் ஜெயிச்சிருக்காரு விஜய் அலை அடிக்கும் போது கூட. இப்போ விஜய் அவர்கள்ட்ட போறாருனா கூட அதுக்காக மட்டுமே அவர் காப்பாற்றப்படுவாருங்கிற நம்பிக்கை வேண்டியதில்லை. அது அவநம்பிக்கையாக தான் முடியும். அப்போ அந்த சட்டம், நான் அதனால தான் சொன்னேன், முன்னாடி தொட்டவனையும் விட மாட்டேங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அது டிஎம்கே கொடுக்குற எச்சரிக்கை மட்டுமில்ல அதிமுகவுக்கும் சேர்த்து தெளிவாகவே சொல்றாரு. 2017க்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு அப்புறம் அந்த இயர்ல இருந்து 2017 இருந்து 26 வரைக்கும் ஆண்ட புண்ணியவான்கள் புண்ணியத்துல தமிழ்நாடு இப்படி இருக்குங்கிற வார்த்தையும் விடுறாரு. அப்போ அந்த இடத்துல அதிமுகவையும் சேர்ந்து தான் சொல்றாரு. அப்போ அவர் வந்து இன்னைக்கு யாராவது அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து நாம தாவேகா கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம மேலே ஊழல் வழக்குகள்லாம் தள்ளுபடி ஆயிரும்னு
நினைச்சாங்கன்னா உள்ளபடியே அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா தான் மாறுங்கிறது என்னுடைய பார்வை. கட்டாயமா வந்து விஜய் அவர்கள் அந்த ஊழல்வாதிகள் யாரா இருந்தாலும் அவங்க மேல கட்சி பாராபட்சம் இல்லாம முன்னாடி எந்த கட்சியில இருந்து இப்ப நம்ம கட்சியில இருந்தாலும் எந்த விதமான பாராபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்படி எடுத்தார்னா தான் அவருடைய பேர் காப்பாற்றப்படும். ஓகே சார். இப்போ அதிமுகல இருந்து இப்படி முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் போறாங்க அப்படின்னா, இப்போ மதிமுக ஒரு ஒரு கூட்டணியில இருந்தே பிரிஞ்சு வந்து இப்போ தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற லெவல்ல இருக்காங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்தது வந்து ஏற்கனவே திமுக சிம்பல்ல இருந்து ஜெயித்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவோட இணைஞ்சு போட்டியிட்டு வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல பொதுக்குழுலாம் கூப்பிட்டு தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா அவங்க 2 எம்எல்ஏக்களும் ஒருத்தர் வந்து திமுக எம்எல்ஏவை தான் தொடருவேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன். ஆனால் நான் மதிமுக எம்எல்ஏயா செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வைகோவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போ பொதுக்குழு கூட்டி நாங்கள் திமுக கூட்டிலேருந்து வெளியே போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போது மதிமுகவுடைய நிலை என்னதான் ஆகும் சார்? இல்ல இது வந்து டெக்னிக்கலாவே அவங்க வந்து திமுக எம்எல்ஏக்கள் தான் ரமணி. மதிமுகவா இருந்தாலும் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி சைன் பண்ணது யாரு? திமுகவுடைய அவங்க மதிமுகவினுடைய மெம்பர் கூட கிடையாது. ஆமா. இதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்னொரு கட்சி சின்னத்தில் இருந்து ஜெயிக்கும் போது இதுதான் சிக்கல். இது வைகோ அவர்களுக்கு முன்னாடியே கூட தெரியும். ஏன்னா அவர் வந்து முதல்ல வந்து இவங்க குதிரை பேரன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்பயே வைகோ அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இதே மாதிரி தான் எங்கிட்ட இருந்த கம்பம் ராமகிருஷ்ணனை வந்து கூட்டிட்டு போயிட்டு குதிரை பேரம் அவங்க பண்ணாங்க. அதிமுகலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் குதிரை பேரத்தில் தான் கூட்டு போய் அதே டிக்கெட்டு சின்னத்தை கொடுத்து நீங்கள் திமுகவினுடைய எம்எல்ஏ வாக்குனீங்க, நீங்கள் தான் இதுக்கு முன்னோடின்னு முதல்ல சொல்லியிருக்காரு. அப்போ இவரோ தெரிஞ்சவருக்கு இவங்க 2 பேரும் ஏற்கனவே திமுகவினுடைய சீட்டில் தான் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தான் இன்னைக்கு அந்த 2 பேர்த்தையும் சேர்ந்து தான் திமுகவுக்கு 59 எம்எல்ஏ. 59 + இந்த 2 இல்லை, அதையும் சேர்த்து தான் 59 எம்எல்ஏ. இது நான் முன்னாடியே நினைச்சது தான். கட்டாயமாக வந்து பதவி சுகத்துக்கு ஆசைப்படுவாங்க. கட்டாயமாக திமுக வந்து அவங்கள வந்து குதிரை பேரம் பண்ணி எடுப்பாங்கன்னு எனக்கே தெரியும் போது அது அவருக்கு தெரியாதா? தாராளமாக தெரியும். அதையும் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியாக போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரமணி, தனிச்சின்னத்தில் நின்று போகிறவங்க மட்டும் இல்லை, ஐயோ தெரியாதனமாக திமுகவினுடைய சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டமேனு இருக்கிறவங்களும் போவாங்கன்னு அதில் வந்து இப்போ ஐயா வைகோ அவர்கள் ஏற்கனவே மனிதநேய ஜவஹர்லா வந்து இனிமேல் நம்ம சின்னத்தில் தான் போட்டி போடணும்னு தீர்மானமே போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இயக்கங்கள் எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்றாங்க. இதே இன்னொரு கல்யாண விசேஷத்தில் ராஜா அவர்கள் ஆசா சொல்கிறாரு, இல்லை கூட்டணியெல்லாம் இனிமேல் நிற்க வேண்டாம், நீங்கள் தனிச்சு அனௌன்ஸ் பண்ணுங்கன்றாரு. அப்போ இவர் வந்து நாங்கள் இதையும் நான் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்படி ஒரு வாய்ப்புல திமுக வந்து தனித்து நின்று ஒரு கோபத்துல தனித்து நின்று போட்டியிட்டா தமிழ்நாட்டில் அரசியல் எப்படி இருக்கும் சார்? நல்லா இருக்கும். திமுகவினுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய சதவீத வாக்கு எவ்வளோ, 15%, 25%. ஏன்னா முதல்ல வந்து நின்று 20. இது வரைக்கும் வந்து தேர்தல் வரலாற்றில் திமுக தனித்து நின்று தன்னை பரிசோதனை செஞ்சது கிடையாது. அதிமுக கூட 2016 தனித்து நின்று ஜெயித்து முதலமைச்சராக கூட ஆயிருக்காங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். தாவேகா இந்த முறை தனித்து தான், யாரு கூடயும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று அவங்களும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனால் திமுக அரசியல் கட்சி தொடங்கின பிறகு இதுவரைக்கும் அவங்க வந்து தனித்து நின்று போட்டிட்டதே கிடையாது. கூட்டணி 71 நின்னாங்க ரமணி. அப்ப என்னன்னா காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சு. ஆனா டீலிங் என்னன்னா, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது, எம்பி சீட். அப்ப ஒரே தேர்தல் நடக்கும், எம்பி சீட்ல நான் 9 சீட்டு கொடுக்குறேன், எங்ககிட்ட எம்எல்ஏ சீட்டு கேட்காதீங்க. இது எதுக்கு நன்றி கடன்னா, ஏற்கனவே வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது பிரச்சனை வருது அவங்களுக்கு. இப்போ ஜனாதிபதி இதில் அதில் இந்திரா காங்கிரஸின் தனியாக, ஸ்தாபன காங்கிரஸின் 2ஆ உடையுது. அப்போ அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு வந்து திமுக ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சியை வந்து காப்பாற்றினதுக்கு உண்டான நன்றி கடனா காங்கிரஸ் வந்து எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, திமுக சொல்லுது நாங்கள் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தரமாட்டோம், எம்பி சீட்டில் 9 சீட்டு தரேன்னு சொல்லி அந்த நன்றி கடனுக்கு இந்திரா காங்கிரஸ் அப்போ கூட தார்மீக ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா சீட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுக சின்னத்துல ஜெயிச்சது. அன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் சரி ஆரம்பிச்சதுதான். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முட்டு கொடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு சரிவுல வந்துருச்சு. இதுக்கு புள்ளியார் சொல்லி போட்ட வருடம் என்னன்னா 1971 திமுக தனிச்சு நின்று, பேருக்கு தனிச்சு, ஆனா காங்கிரஸ்னுடைய ஓட்டு பூரா அங்க, காங்கிரஸ்னுடைய ஆதரவு பூரா அங்க, ஆனா சிம்பிள் பூரா திமுக. இது ஸோ அந்த மாதிரி அவங்க நின்னது தானே ஒழிய அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த அளவுக்கு இல்லை. அப்போ வரக்கூடிய தேர்தல் அப்போ நல்லா இருக்கும். நம்ம திமுகவுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்ன? நாங்கள் 76 வருட கட்சி, நாங்கள் பாரம்பரியமான கட்சி, நாங்கள் தான் ஹோல்சேல் ஏஜென்ட்டு, தமிழகம்னாவே திமுக, திமுகனா தமிழகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ அதெல்லாம் உண்மையா, எத்தனை சதவீதம் தான் இவங்களுக்கு இருக்குங்கிற உண்மை அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் திமுகவும் அவங்க
நமக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் மக்கள்கிட்ட நமக்கு செல்வாக்கு இருக்குன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கு அவங்கள கட்டாயமாக பயன்படும் தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இந்த பொதுக்குழுவுல மதிமுக எடுத்த இந்த முடிவு வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு நெறைய விமர்சனங்கள் எழுதியிருக்கு. ஒவ்வொரு முறையும் மதிமுக அந்த மாரி ஒரு முடிவு கூட்டணி கட்சியை முறித்துக் கொண்டு வெளியே வரும்போது, பெரிய அளவு பாதிக்கப்பட்டது மதிமுக தான். 2011ல அப்படிதான் அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியில வந்து தேர்தலிலே போட்டியிடாமல் அவங்களுடைய 5 ஆண்டு காலம் வீணடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு இப்ப திமுகவோட 9 ஆண்டு காலம் பயணம் செஞ்சுட்டு, இப்போ 2 எம்எல்ஏயும் போச்சு. அப்புறமேட்டு இப்ப தாவேகாவுல போய் சேர்ந்தும் எந்த விதமான ஒரு வேற எந்த தொகுதியிலும் போட்டியிடறதுக்கு அவங்க வாய்ப்பு குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க 2 தொகுதிகள்ல அதான் அவர் மேடையில கூட நாங்க அனௌன்ஸ் நிக்க பண்ணாரு. மாட்டேன்னு சொல்றோம். ஆமா. மேடையில அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த பை மாரி எலெக்ஷன்ல கூட நிக்க ஆமா. மாட்டேன்னு உங்க 2 எம்எல்ஏக்கள வந்து நீங்க ரிசைன்மென்ட் வாங்க. நான் நின்னு ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி கூட சொல்லி அதுவும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. குதிரை பேரத்த பாருங்க. எப்படி அப்போ வந்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோவே சொல்றாரு. இந்த மாரி விஜய் சொல்லிட்டாருன்னு. அப்போ குதிரை பேரத்துல வந்து இவங்க ஈடுபட்டாங்கிறது வெளிப்படையா தெரியுதுன்னு விமர்சனத்துக்குள் உள்ளாச்சு. இப்ப அந்த 2 எம்எல்ஏவும் வராதனால இப்போ அதுவும் போச்சு, இதுவும் போச்சுங்கிற மாரி ஒரு பெரிய பாதிப்பு. அப்ப குதிரை பேரம் எங்கன்னு பாத்துக்கங்க. திமுக குதிரை பேரம் பேசி அந்த 2 எம்எல்ஏவை ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு கட்சியா முடிவெடுத்து போறது வேற. அதை எப்படி நீங்க குதிரை பேரம்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் அவங்க ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்னா, திமுகவுடைய சின்னத்திலிருந்து ஜெயிச்சனால. அப்ப இப்ப உதாரணத்துக்கு வைகோ அவர்கள் வந்து இன்னைக்கு தாவேகா ஆதரவு கொடுக்குறாரு. அதான் அவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா மத்த 2 எம்எல்ஏக்கள வச்சு 2 மினிஸ்டர்ஸ் வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் வாங்கிட்டாங்க. நம்மளால நம்ம 2 பேரும் ஜெயித்து கூட மினிஸ்டர்ல இடம் பெற முடியலையேங்கிற ஒரு ஆதங்கமும், வருத்தமும் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம இத பல தடவ நான் நெறைய இடத்துல பேசியிருக்கேன் ரமணி. அதாவது எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஒரே கட்சியோட போய் தொடர்ந்து நீங்க பயணிச்சுட்டு இருக்கும்போது, ம். அந்த கட்சியோட ஒண்ணும் மண்ணுமா அந்த கட்சி ஆளுங்க ஆயிருவாங்க. உங்களை வந்து அரிக்கிற மாரி அரிச்சிருவாங்க. ம். இது நீங்க வந்து சீர்தூக்கி பார்க்கணும்னு நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் யாருமே வந்து அத உணர்ந்துக்கிற மாரி தெரியல. ம். ஜெயிக்கிற வரைக்கும் இங்க இருப்போம். அவங்க இது என்னன்னா ஜெயிக்கிற வரைக்கும் போட்டுமே. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏன் வந்து கூட்டணியை முறிக்கணும்? அப்போ தோத்து படுதோல்வி அடைச்சாதான் ஒரு கூட்டணியை மாத்தணுமா நீங்க? ம். அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் தான் இது. இப்ப ஐயா வைகோ அவர்கள் வந்து அங்க போறாரு அப்படின்னாக்கா, அவர் அங்க போயிட்டதுக்கு அப்புறம் 2 எம்எல்ஏவும் அப்படியே அதே திமுக கூட்டணியில தொடர்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது திமுக சின்னத்தினுடைய எம்எல்ஏவா இருந்து கட்சி தாவேகாக்கு ஆதரவு. ஆனா அவங்களுடைய எம்எல்ஏ திமுக சார்ந்த எம்எல்ஏக்குன்னா இதை விட ஒரு காமெடி எதுவுமே கிடையாது. அதனால தான் ஐயா வைகோ அவர்கள் வந்து ஒண்ணு அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. நீங்க அங்க போற மாரி இருந்தா ராஜினாமா பண்ணீங்கன்னா தான் அது தார்மீகமும் கூட. ஏன்னா இவரே வந்து என்ன சொல்றாரு? அவங்க கூட்டணியில இருக்கிறேன்றாங்க. ஆனா திமுக கூட்டணியிலயும் நாங்க தொடர்ந்து மத்த கட்சியே சொல்றாரு. ம். இதே வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல எனக்கு அப்படின்றாரு. ம். அப்ப தாவேகா கூட கட்சி ஆதரவு. ஆனா எங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் யாரு? திமுக சின்னத்துல நின்னு ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் 2 பேர் எங்க கிட்ட இருக்காங்கன்னா, இது அதை விட பெரிய காமெடி ஆயிரும். அதனால ஐயா வைகோ அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து அந்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது தான். வேற வழி இல்ல. வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அதான் வாய்ப்பே இல்ல. ஏன்னா குதிரை பேரம் அங்க நடந்திருக்குது இப்போ. அது அப்பட்டமா தெரியுது. ஸோ அதனால வந்து எங்கேயாவது வந்து திமுகவுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்கா? ஐயோ மற்றவங்களாம் குதிரை பேரம் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஸோ இது ஒவ்வொரு கட்சிகளுமே ஒரு நல்ல முடிவு எடுத்தா கூட அந்த காலம் தாழ்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது அது அவங்களுக்கு உண்டான பாதிப்பை கொடுக்கும். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் இந்த சொல்லுவாங்க பாருங்க, டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ்னு. அந்த மாதிரி நீங்க முடிவு கூட காலதாமதமா எடுக்கப்பட்ட முடிவு வந்து மறுக்கப்பட்ட நியாயத்துக்கு. ஆமா. அப்ப வந்து நீங்களாகட்டும் நானாகட்டும் நம்மளுடைய முடிவு தான் நம்ம. யூ அண்ட் மீ ஆர் மேட் ஆஃப் அவர் ஓன் டெசிஷன்ஸ். அப்போ இன்னைக்கு கட்சிகள் வந்து நல்ல முடிவை இன்னைக்கு எடுத்தா கூட அது காலம் தாழ்ந்த முடிவா இருந்துச்சுன்னா அதற்கு உண்டான பலன்களை அந்தந்த நபர்களோ கட்சிகளோ அமைப்புகளோ அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு வழி இல்லை. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ஓகே சார். சார் சட்டசபையிலையும் வெளியிலே பத்திரிகையாளர் சந்திக்கும் போது தெரிவித்த 2 கருத்துக்களுக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் திரு நிர்மல்குமார் அவர்கள் மீது திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார். இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெறுங்க, இல்லாட்டா உங்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது வந்து கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு இதா, இல்லை உண்மையிலே அவர் மேலே அவர் வந்து விமர்சிக்கும் வகையில் இவங்க பேசிட்டாங்க, அதனால் இவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்? இல்லை, டிஃபமேஷன் கேஸ் யார் வேணால் போடலாம். அதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மைக்கு புறம்பாக இருக்குது,
நான் வந்து அதில் ஈடுபடவே இல்லை. நான் வந்து ரொம்ப சுத்தம். நீங்க சொல்றதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. ம். அதனால ஒண்ணா வந்து நீங்க தவறுதலா கூட பேசியிருக்கலாம். அதனால நீங்க வந்து மன்னிப்பு கேட்டு, இல்ல வந்து நீங்க பேசின வார்த்தைய வாபஸ் வாங்கிக்கங்க. இல்லன்னா ஐ பர்ஸ்யூ த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது அது சட்டத்தில குடுத்திருக்கக்கூடிய உரிமை தான். அதனால சபரீசன் அவர்கள் வந்து இது வந்து வாய்க்கு உரிமை அதாவது பேச்சுரிமைக்காக போடக்கூடிய சவாலா நான் பார்க்கல. ம். அப்படி பார்த்தா நாளைக்கு யார் மேல வேணா சேத்த வாரி இறைச்சுட்டு போயிரலாமே. நம்மளுடைய நோக்கம் என்ன? யாரா இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டு சொல்லும்போது நியாயமா இருக்கணும். நிரூபிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டா இருக்கணும். தப்பு செய்தவர்கள் தண்டனை அனுபவிச்சாகணும். அந்த உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சாகணும்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாரி தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும். அப்ப இன்னைக்கு வந்து சபரீசன் அவர்கள் இந்த மாரி சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் தே ஹேவ் டூ கிவ் த ப்ரூஃப். நாங்க ஏன் இப்படி பேசினோங்கிறத ப்ரூஃப குடுக்கணும். இல்லையா நீங்க கோர்ட்ல போறீங்களா? வெல் அண்ட் குட். நீங்க கோர்ட்க்கு போங்க. நாங்க கோர்ட்ல வந்து கூட நாங்க ப்ரூஃப வந்து புரொடியூஸ் பண்றோம். இன்னுமே அவரு இவங்க 2 பேரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா, இன்னுமே நல்லா அம்பலப்படுத்தி போலாம். தப்பு கிடையாது. தப்பு தான் நாங்க வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் தான் வச்சோம். அந்த மாரி எங்ககிட்ட எந்த குற்றச்சாட்டும் இல்ல. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினால தான் பண்ணோம்னா, இவங்க அத வாபஸ் வாங்கிட்டு போறாங்க. இது வந்து சட்டப்பூர்வமா எடுக்கிற நடவடிக்கை தான். இதுல ஒண்ணும் பெருசா அது வந்து பேச்சுரிமையை நசுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கல. ஓகே சார். ஓகே. தொடர்ந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி ரமணி.